நாகூம் 1:15 துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அந்த பொல்லாத சாத்தான் கடந்த நாட்களில் உனக்கு வேதனை கொண்டு வந்தான், வியாதியை கொண்டு வந்தான், நஷ்டத்தை கொண்டு வந்தான், இழப்புகளை கொண்டு வந்தான். ஆனால் இனி அவன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அந்த தீங்கு உன்னை நெருங்குவது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இவனை குறித்து வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது மறைந்திருந்து அவன் செயல்படுகிறவன். எபேசியர் 6:11 தந்திரமாய் செயல்படுகிறவன். நேரடியாக வரமாட்டான். தன்னை கடவுளை போல காண்பித்துக் கொள்ளுவான். தன்னை மக்களுக்கு நன்மை செய்கிறவன் போல காண்பித்துக் கொள்ளுவான். ஏனென்றால் அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன் என்று அவனை குறித்து இயேசுவை எச்சரித்து சொல்லி இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறவன். எபேசியர் 6:13 கடைசி காலத்தில் இவனுடைய தீங்கு பெருகி இருக்கும். கடைசி காலத்தில் தான் ரொம்ப பலமாக அவன் செயல்படுவான் என்பதாக வாசிக்கிறோம். ஏன்? வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 இந்த சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் உண்டு என்பதை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் இந்த பூமியிலே தீமை செய்வதற்கு கோபத்தோடு இறங்கி இருக்கிறான். தனக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இயேசு திரும்ப வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாய் வரப்போகிறார். அவர் வந்த பிறகு இந்த சாத்தானை அவர் பாதாளத்தில் அடைத்து போட போகிறார். அவனுடைய கிரியைகளுக்கு முடிவை உண்டாக்க போகிறார். அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளாக எவ்வளவு தீமை செய்ய முடியுமோ, எவ்வளவு மக்களை வஞ்சிக்க முடியுமோ, எவ்வளவு மக்களை ஏமாற்ற முடியுமோ, எவ்வளவு மக்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்த முடியுமோ அதை செய்வதற்கு அவன் தீவிரமாய் செயல்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே தான் பூமியிலே ஆபத்து. அந்த பொல்லாத சாத்தான் கோபத்தோடு இறங்கி இருக்கிறபடியால் ஆபத்து வரும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறாரு. 1 பேதுரு 5:8 வாசிக்கும் போது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் எழும்பி வருகிறான். தீமை செய்யும்படி, அழிக்கும்படி, வேதனை உண்டாக்கும்படி எழும்பி வருகிறான். சாத்தான் கோபத்தோடு இறங்கினபடியினால் ஆபத்துகள் பெருகி இருக்கும், மரணங்கள் பெருகும், வேதனைகள் பெருகும். ஆனால் நீ தீங்கை காண்பதில்லை. அல்லேலூயா. அதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். யோபு 42:11 நீங்கள் வாசிக்கும் போது யோபு என்ற பக்தனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. யோபு 1 நீங்கள் வாசித்தாலே யோபு என்ற ஒரு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு நல்ல மனிதன், ஆண்டவரால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மனிதன். அவனுக்கு மனைவி, பிள்ளைகள், ஒரு நல்ல சந்தோஷமான குடும்பம். ஆண்டவர் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். சாத்தானுக்கு பொறுக்க முடியவில்லை. இவனுக்கு தீங்கு செய்யணும், இவனுடைய வாழ்க்கையில் தீமையை கொண்டு வரணும், அழிவை கொண்டு வரணும், வேதனையை கொண்டு வரணும். ஏன்னா இவன் ஆண்டவரை நேசிக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறான். அதனால் இவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று பொல்லாத சாத்தான் விரோதமாக எழும்பினான். பலவிதமான தீமைகளை கொண்டு வந்தான். நஷ்டங்கள், இழப்புகள், மரணங்கள், அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் யோபுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, தேவனுடைய சிறையிருப்பை மாற்றி தீங்குக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். யோபு 42:11 வாசிக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம், பொல்லாத சாத்தான் கொண்டு வந்த தீங்கின் நிமித்தம் என்று வசனம் சொல்லுகிறார். அவனுடைய கூட அவனுடைய சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் அங்கலாய்த்து அவனுக்கு உதவி செய்ய வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். கடைசியில் ஆண்டவர் தீங்கையெல்லாம் மாற்றின பிறகுதான் அவங்கெல்லாம் தேடி வர்றாங்க. அவனுக்கு ஒரு தீமையான நாட்கள் வந்தது. தீங்கை யோபு கண்டான். நஷ்டங்கள், இழப்புகள், வியாதிகள், அவமானங்களை கண்டான். இனி அவனை ஆறுதல் படுத்துவோம் என்று வந்தார்கள். அதன் பிறகு யோபுடைய சரித்திரத்தை பாருங்கள். யோபு 42:16-17 140 வருஷம் அதன் பிறகு உயிரோடு இருந்தாராம். அந்த காலம் ஆயுசு நாட்கள், நீடித்திருக்கிற நாட்கள்.
4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டார். அதன் பிறகு அவருக்கு தீங்கு வரவில்லை. சாத்தான் தீங்கு கொண்டு வர தேவன் அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு வியாதி தாக்கவில்லை, மரணம் வரவில்லை, நஷ்டங்கள் இழப்புகள் வரவில்லை, தீங்கை அதன் பிறகு யோபு காணவில்லை. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தீங்கு நாட்கள் முடிவடைகிறது, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். யோபு அதன் பிறகு தீங்கை கண்டது இல்லை. நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, 2 மடங்கு ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை, மேன்மைகளை கண்டதை போல என் மகனே, என் மகளே, இனி உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை, 2 மடங்கு ஆசீர்வாதம், இனி நீ தீங்கை காண்பது இல்லை. அதான் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். யோபுடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். யோபுடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வர சாத்தான் என்ன செய்தான்? நமக்கு தீங்கு செய்யும்படி மனிதர்களை அவன் எழுப்புவான். பொல்லாத இருதயம் கொண்ட மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள், மனிதர்களை நமக்கு தீமை செய்யும்படிக்கு அவன் எழுப்புவான். இது முதலாவது. யோபு 1 அதிகாரம் 15 வசனத்துல பார்த்தா, யோபுக்கு நிறைய ஒட்டகங்கள், எருதுகள், கழுதைகள், மாடுகள் என்று பெரிய செல்வந்தன், சீமானாக அவன் இருந்தார். அந்த பகுதியிலேயே பெரிய செல்வந்தராக இருந்தவர் யோபு. சாத்தான் பாருங்க, சபேயர் என்கிற ஒரு இன மக்கள் அவங்களை எழுப்புகிறான். சபேயர் என்ற ஒரு இன மக்கள் வந்து அவனுடைய எருதுகள், கழுதுகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. சாத்தான் அந்த மனிதர்களை எழுப்பி யோபுக்கு தீமையான காரியத்தை கொண்டு வந்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நஷ்டம், அழிவு, பாதிப்பு, பரிகாசம், நிந்தைகள். யோபுடைய வாழ்க்கையில இழந்து போயிட்டார் சொத்துக்களை, மிருக ஜீவன்களை இழந்துட்டார். எல்லாம் பரிகாசம் பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, அவமானமா பேசுறாங்க. யோபுக்கு என்ன நடந்துச்சு, என்னாச்சு, ஒரே நாள் எல்லாம் போச்சுது, எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. யோபுவை நஷ்டம், இழப்புக்கு மத்தியில பரிகாசம் பண்றாங்க. அப்படி ஒரு வேதனைக்கு நடுவில் யோபு இருக்கிறார். நண்பர்கள் பரிகாசம் பண்றாங்களாம். மற்றவங்க எல்லாம் பேசினா கூட பரவாயில்லை. யோபு 16 அதிகாரம் 20 வசனம் வாசிக்கும் போது, நண்பர்கள் பரிகாசம் பண்ணினதுனால யோபு சொல்லுகிறார், நான் கண்ணீர் சொரிகிறேன், அழுகிறார். என்னை நேசிப்பாங்க, எனக்கு ஆறுதலா இருப்பாங்கன்னு நினைச்சேன். நண்பர்கள் அவங்களே என்னை பரிகாசமா பேசுறாங்களே, அவங்களே என்னை கேலி பேசுறாங்களே. கண்ணீர் விட்டவர் அழுதார். யோபு 19 அதிகாரம் 13 முதல் 19 வரை வாசித்து பாருங்க. அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை விட்டு விலகிட்டாங்க. அவருடைய உறவினர்கள் அவரை தனித்து விட்டு விட்டார்கள். அவருடைய வேலைக்காரர்கள் போயிட்டாங்க, நண்பர்கள் போயிட்டாங்க. யாருமே ஆறுதல் சொல்ல வரல, யாருமே இந்த உபத்திரவ நேரத்தில் துணை இல்லை. தனித்து விடப்பட்டார். இழப்பு ஒரு பக்கம், தனிமை ஒரு பக்கம். தான் நம்பின உறவினர்கள், நண்பர்கள், நேசித்தவர்கள் எல்லாரும் அவரை விட்டு விலகி விட்டார்கள். அவங்க தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, பரிகாசம் பண்றாங்க, கேவலமா பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு வேதனை நீங்க கடந்த நாட்களில் வியாபாரத்தில் நஷ்டம், இழப்பு, பல காரியத்தை இழந்து வியாதி, வேதனை, அவமான, நிந்தை, உங்களை பரிகாசம் பண்ணி வேடிக்கை பேசக்கூடிய மக்கள், பரிகாசமாய் பேசக்கூடிய மக்கள், உங்களுடைய ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, நீங்கள் பண்ணுகிற ஊழியத்தின் நற்கரியங்களை குறித்து பரிகாசம் பண்ணி கேவலமாய் பேசி உங்களுக்கு வந்த ஒரு ஆபத்து, வேதனையை பார்த்து சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து உங்களை வேதனைப்படுத்துகிற மக்கள் மத்தியில் கூனி குறுகி வேதனைப்பட்டு நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எந்த மக்கள் நிந்தித்தார்களோ, எந்த மக்கள் பரிகாசம் பண்ணினார்கள், யார் தூரத்தில் நின்று வேடிக்கை பேச்சு பேசினார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன். யோபே, யோபினை இழந்து போன எல்லாம் உனக்கு திரும்ப வரும். இனி நீ தீங்கு காண்பதில்லை, அதற்கு ஒரு முடிவு வருகிறது. சாத்தானே, இதற்கு மேல் என் தாசனை நெருங்காதே, தொடாதே, அவ்வளவுதான், ஸ்டாப். இதுக்கு மேல தொட முடியாது. ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். கணவன் மனைவி
கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த சகோதரனுடைய அழுகை தாங்க முடியாத ஒரு வேதனை. அங்க சொன்னாங்க, ஐயா 3 முறை எனக்கு கரு சிதைவு ஏற்பட்டு விட்டேன். ஒரு குழந்தைக்காக எத்தனையோ வருஷமா காத்திருக்கிறோம். குழந்தை உருவாகிட்டுன்னு சந்தோஷப்பட்டா 3வது மாதத்தில் கரு சிதைந்து அழிந்து விடும். சரி, ஒண்ணுதான் போச்சு, மறுபடியும் தேவன் ஆசீர்வதிப்பார்னு காத்திருந்து மறுபடியும் ஒரு குழந்தை உருவான போது சந்தோஷம். இழந்து போனதை நம்ம திரும்ப பெற்றுக்கொண்டோம் என்று மறுபடியும் 3வது மாதத்தில் அந்த கரு அழிக்கப்பட்டு விட்டார். ரொம்ப மனசோர்ந்து போனோம், ஜெபித்தோம். 3வது முறை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்பவும் 3 மாதம்தான். ஏன் இப்படி நடக்கிறது? பொல்லாத மனிதர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள், இவங்களுக்கு சந்ததி வந்துவிடக்கூடாது, சந்ததி வந்துவிடக்கூடாது, அது அழிந்து போக வேண்டும் என்று பொல்லாத மந்திரவாதம் செய்தார்கள், பில்லு சூனியங்களை செய்தார்கள். அந்த குறிப்பிட்ட மாதம் வரும்பொழுது அந்த பொல்லாத ஆவி வந்து தாக்கும், சரீரத்தை அது தாக்கும், பயத்தை கொண்டு வரும், கருவை அது அழித்து விடும். இழப்பு இழப்பு இழப்பு, வேதனை, தீங்கு. எங்க போவது? யார் உதவி செய்வார்கள் என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள். நான் சொன்னேன், பயப்படாதங்க, பிசாசுக்கு பொல்லாத மந்திரவாதத்துக்கு இவ்வளவு வல்லமை இருந்தா அவனுடைய தலையை காலின்களை நசிக்கன இயேசுவுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும்? சர்வத்தையும் சிருஷ்டித்த அண்ட சராசரங்களையும் காத்து நடத்தி வருகிற தேவனுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும்? இனி நீங்கள் தீங்கை காண்பது இல்லை, இனி நீங்கள் அழிவை காண்பது இல்லை. நாம் ஜெபிக்கலாம், அந்த பொல்லாத ஆவியினுடைய கிரியை அழிக்கப்பட, அந்த மந்திரவாத கிரியை அழிக்கப்பட. ஜெபித்த பொழுது ஆவியானவர் இறங்கினார், பிசாசின் கிரியைகளை அழித்தார், மந்திரவாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போனது. அதன் பிறகு கர்த்தர் ஆசீர்வதித்த அழகான குழந்தை கொடுத்த மகள பண்ணினார். மந்திரவாதம் பண்ணினவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். இந்த குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்று எழுப்பினவர்கள் துக்கப்பட்டு வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போனார்கள். இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுவரை தீங்குதான், இதுவரை நஷ்டமும் இழப்பும் வேதனையும் தான். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே, இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் தேவனுடைய வீடு கட்டப்பட்ட போது அஸ்திபாரம் போட்டோம். சொந்த இடம், பட்டா இடம், கவர்மெண்ட்ல பெர்மிஷன்லாம் வாங்கி பணம்லாம் கட்ட ஆரம்பிச்சா பக்கத்தில் உள்ள மனிதர்கள் எழும்பி போலீஸில் கம்ப்ளைண்ட்டு, தாசில்தார்கிட்ட கம்ப்ளைண்ட்டு, கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட்டு, விசாரணை விசாரணை விசாரணை, நடுராத்திரி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை. என்னடா இது, நம்முடைய சொந்த இடம், பட்டா நிலம், அது கவர்மெண்ட்டில் பணம்லாம் கட்டி பெர்மிஷன் வாங்கி கட்டினா அதுக்கு கூட இவ்வளோ போராட்டமா? என்னன்னு பார்த்தா பின்னால் ஒரு ஆள், அந்த ஆள் மத தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர், பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, காசு நிறையா இருக்குது. பின்னால் இருந்து மக்களை தூண்டி விட்டு இது வரக்கூடாது, இந்த ஜபாரெல்லாம் கட்டக்கூடாது, இந்த ஊழியை எழும்பக்கூடாது, முடைக்கிறணும், கம்ப்ளைண்ட் 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 கொடுத்து தீங்கு செயல்பட விடாதபடி முடைக்கிறணும்னு சொல்லி 1 வருஷம் போராட்டம். எந்தெந்த அதிகாரிகளே பார்க்குறோம், யார் யார்கிட்டே போகிறோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது, உங்கள் இடம், நீங்கள் எல்லாமே பெர்மிஷன் கரெக்டாக வாங்கியிருக்கிறீங்க, அப்போ ஏன் நான் கேட்டக்கூடாது? பதில் சொல்ல மாட்டாங்க. பெரிய உபத்திரவம். 1 வருஷம் கழித்த ஆண்டவர் சொன்னார், இனி தீங்கை காண மாட்டீங்க, கோகட் வேலை ஆரம்பிக்கின்றார். எங்கள் பாட்டில் வேலை ஆரம்பித்த, வேலை நடக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. போராடி பார்த்தவங்களெல்லாம் காணும். என்ன ஒருத்தரையும் காணும் நீ பார்த்தா, பணம் இருக்கு, நீ திமிரில் எதிர்த்து நின்னால அந்த பணத்தையெல்லாம் ஆண்டவர் பிடுங்கி விட்டார். அவனுடைய பிஸ்னஸ் எல்லாம் தேவன் பிடுங்கி விட்டார், எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். இப்போ செலவு பண்ண காசு இல்லை. நாங்கள் கட்டி முடிச்சு பிரதர் தினகரன் வந்து ஜபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி மகிமையா ஜபம் நடக்கிறது. எதிராக எழும்பின அந்த மனிதன் உலகத்திலேயே இல்லை.
ஆண்டவர் காணாமல் பண்ணிவிட்டார். ஆண்டவரோடு ரொம்ப நாள் விளையாட முடியாது. தேவன் பொறுமையாய் இருக்கிறார் என்றால் அவன் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். பண திமிரில் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது மோதி பார்த்து விட்டால் தேவனுடைய கரம் விரோதமாய் எழும்பினால் அவர்கள் தேசத்திலேயே இல்லாமல் போய்விடுவார்கள். இனி தீங்கு செய்வார் இல்லை என்று சொல்லும்படி கர்த்தர் செய்வார். நீ தீங்கை காண்பது இல்லை, பயப்படாத. பொல்லாத மனிதர்கள் எழும்புவாங்க, பொறாமை கொண்ட மனிதர்கள் எழும்புவாங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இனி தீங்கை காணாதிருப்பாய் என் ஆண்டவர் சொல்லுகிறார்.